ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பண்டா ஸ்டோரீஸ். நம்ம வீட்டில் இருக்க சின்ன கார்டனை பற்றி தான் காட்ட போகிறேன். இது வந்துட்டு மாதுளம்பழம் செடி. பார்த்தீங்களா, பூ எவ்வளோ ஆரஞ்சு கலரில் செம்ம சூப்பராக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்கும். நிறையா இது வந்து வெயிலுக்கு வந்துட்டு ரொம்ப காஞ்சிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காஞ்சிருக்குன்னு. இதில் வந்துட்டு ஆல்ரெடி 2 காய் வந்து பறித்து வச்சுட்டாங்க. ஸோ நான் காலையில் எழுந்திரிச்சு வரப்போ ஒன்று எடுத்து கட் பண்ணி அதை அப்படியே கல்லையே உடச்சி சாப்பிட்டாச்சு. செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். அது வந்துட்டு சீட்லெஸ் மாதுளம்பழம். இன்னொன்று வந்துட்டு இந்த பிஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே பறித்து சாப்பிட்டு பார்த்தேன். அதுவுமே நல்லா இருந்துச்சு. நல்லா துவர்ப்பு டேஸ்ட்டில் ஒரு மாதிரி இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி அணில், காக்கா, சிட்டுக்குருவி இதெல்லாம் தான் வந்து சாப்பிட்டு போயிடும். நம்மக்கிட்ட வந்துட்டு 1-2 தான் கிடைக்கும். ஸோ அதை எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். இது வந்து சப்போட்டா மரம். பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. வீட்டுக்கு மேலேயே போயிடுச்சு. ஒரு 20 இயர்ஸாக நம்மக்கிட்ட இருக்குது இந்த மரம். சப்போட்டா சீசன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. காயெல்லாம் பிடிச்சிருக்கு. பார்த்திங்களா, இன்னும் பழமாகலை. இன்னும் லேட் ஆகும். இன்னும் பெருசாகும். காய் வந்துட்டு பெருசாகி அதுக்கப்புறம் பழமாகிறதுக்கு இன்னும் ஒரு 1 மந்த் ஆகிடும் நினைக்கிறேன். நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். அப்படியே மரத்துலேருந்து பழுத்து கீழே விழுகிறது வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் அந்த அணில், குருவி எதுவுமே விட்டு வைக்காது. அவங்க விட்டு வைக்கிற மிச்சம் தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த குட்டி ஜீவாத்துக்கள்லாம் வந்து சாப்பிட்டு போயிடும். அணில் மோஸ்ட்லி நிறையா இருக்கும். நீங்கள் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். பார்த்திங்களா, காலையில் ஈவினிங்கெல்லாம் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். காக்காவும் நிறைய வரும். இந்த பிரான்ச் வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வெட்டுங்க, இந்த ஒரு பிரான்ச் வந்து வெட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா காக்காலாம் உட்காருதான், அப்புறம் இலையெல்லாம் வந்து கீழே விழுகுதான். எப்படி தான் வெட்ட மனசு வருமோ நமக்கு. அவங்களுக்கு இதோட மரத்தோட அருமை தெரில. இது வந்துட்டு மருதாணி செடி, மருதாணி மரமாகிடுச்சு. இதுவுமே ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இருக்குது. பிரான்ச் வந்துட்டு கொஞ்சம் வந்து சாஞ்சிடுச்சு. மலையில் காற்று வந்து அடித்து கொஞ்சம் நல்லா சாஞ்சிருச்சு. கீழே விதையெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹைட்டில் இருக்குது, அதனால் காட்ட முடியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட ஃப்ரண்ட் கார்டன் பற்றி காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.